ஏன்னா காவேரி பூம்பட்டினத்திலிருந்து மாதவிக்கும் கோவலனுக்கும் ஒரு சிறு கருத்து வேறுபாடு. இந்த கருத்து வேறுபாட்டின் பிறகு கோவலன் கண்ணகியை அழைத்து கொண்டு தன்னை தெரியாத ஊர் அப்படின்னு சொல்லி தான் மதுரைக்கு வந்தார். ஏன்னா நல்லா வாழ்ந்த ஒரு ஆளு வாழ வசதி இல்லை அப்படின்னா அந்த உலகம் ரொம்ப ஏசும் இல்லையா. அப்ப அதனால தெரியாத ஊர் மதுரை, அதனால மதுரைக்கு போய் பிழைச்சுக்கிடுவான் அப்படின்னு சொல்லி தான் வந்தார். இப்படி வந்த இடத்துல இறுதியாக கண்ணகியிடம் இருந்து அந்த ஆபரணம் என்ன அப்படின்னா காலில் போட்டிருந்த சிலம்பு, அந்த சிலம்புகளிலே ஒரு சிலம்பை கலட்டி கொடுத்து கொண்டுட்டு போய் நீங்க வித்துட்டு வாங்க, ஏதாவது சிறு வியாபாரம் பண்ணி பிழைச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கொடுத்து விட்டாங்க. இவர் விற்க போன நேரமாக காலமா அன்னைக்கு மதுரை ஆண்ட நெடுஞ்செழிய பாண்டியனுடைய மனைவியான கோட்புரம் தேவியினுடைய சிலம்பு தவறி போச்சு. அப்ப தவறாக குற்றஞ்சாட்டப்பட்டான் கோவலன். அப்ப கண்ணகியினுடைய சிலம்புல இருந்தது மாணிக்கம், பாண்டிமாதேவியினுடைய சிலம்புல இருந்தது முத்து. இதை விசாரிச்சிருக்கணும் பாண்டியம்மன். விசாரிக்காம கோவலனை கொண்டு வருகன்னு சொல்றதுக்கு பதிலாக கொன்று வருகின்றார். நம்ம மதுரையிலே கோவலன் பொட்டல்ல கோவலனை கொண்டு விட்டாங்க. மீது இருந்த ஒரு சிலம்பை ஏந்தி நியாயம் கேட்டு வந்தாலும் கண்ணகி. அப்படி சிலம்பை ஏந்தி வந்த இடத்தை தான் கடைசியாக இருந்த சிலம்பை ஏந்திய காரணத்தினாலே அந்த இடத்திற்கு கடை சிலம்பேந்தல் அப்படின்னு சொல்லி பேரு. அன்னைக்கு கடை சிலம்பேந்தல் சொன்ன இடத்தை தான் இன்னைக்கு நம்ம அழகர் கோவில் போற வழியில கடச்சமேந்தல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்ப அங்க இருந்துதான் அந்த அம்மா நியாயம் கேட்டு வந்தாங்க. அப்படி கேட்டு வரும்போது பாண்டிய மன்னனை பார்த்து கேட்கிறாங்க, ஏன் புருஷனை இப்பதான் திரும்பி வந்தாரு என் கூட வாழலான்னு. அதுக்குள்ள இப்படி தவறான ஒரு தீர்ப்பை சொல்லி என்னுடைய கணவனை கொண்டு விட்டிய அப்படின்னு போது அங்கே சிலம்புகள் உடைக்கப்பட்டது. உண்மை புரிந்தது. ஐயோ, அநியாயமா ஒரு பெண்ணுடைய வாழ்க்கைய தவறான தீர்ப்பை சொல்லி கெடுத்துட்டோமே அப்படின்னு அடுத்தவங்களுக்கு தான் பயப்படல. அவர் என்ன பண்ணார், நியாயத்துக்கு போயிருந்தார். அப்படி நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் தன்னுடைய முன்னோர்கள் விட்டு சென்ற அந்த நீதிக்கு பயந்து சிம்மாசனத்தில் இருந்த மேனிக்கு தன்னுடைய உயிரை விட்டார். அவருடைய மனைவி கோட்புரம் தேவி அம்மாவை இறந்து விட்டாங்க. அப்பவும் கண்ணகியினுடைய கோபம் தீரல, மதுரையவே எரிச்சாங்க. இறுதியாக இன்றைக்கு குமுளி அருகிலே மங்களதேவி கண்ணகி கோவில் என்று சொல்லக்கூடிய கோவில் சேரன் செங்குட்டுவனால் எழுப்பப்பட்டது. இது சிலப்பதிகாரம். அப்ப இதோட அந்த கதை முடிஞ்சு போச்சான்னு முடியல. என்ன ஆகுது அப்படின்னா அடுத்து அந்த பாண்டிய மன்னன் வருத்தப்படுறார். என்னால ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கை அநீதியா போயிருச்சு அப்படின்னு சொல்லி அதை நினைச்சு அவருடைய ஆன்மா தவம் செய்தது. அப்படி ஆன்மா தவம் செய்யும் போது அங்கே சிவன் காட்சி கொடுத்து, உனக்கு என்னப்பா வரவேனா, திருப்பி உனக்கு ஒரு பிறவியை தர்றேன், இந்த மதுரை ஆளு அப்படின்னார். அப்பதான் அவர் சொன்னார், எனக்கு இனிமேல் வேணாம், நான் நாட்டெல்லாம் ஆள மாட்டேன், எனக்கு வேணாம் அந்த நாடெல்லாம், எனக்கு மன்னரா வாழ விருப்பம் இல்லை. சரி, வேற என்னதான்ப்பா வேணும் அப்படின்னும் போது, நான் இருக்கும் இந்த இடத்திலே நான் இருக்கணும். என்னை தேடி வரக்கூடிய மக்களுக்கு அந்த பெண்ணுக்கு தான் தெரியாம அநீதியான ஒரு தீர்ப்பு நடந்து போச்சுன்றதுனால இனிமேல் என்னை தேடி வரக்கூடிய மக்களுக்கு நான் நல்ல தீர்ப்பை சொல்லணும் அப்படின்னு அன்னைக்கு நெடுஞ்செழிய பாண்டியம்மனுடைய ஆன்மா சிவனை நினைத்து தவம் செய்து தியானத்தில் இருந்து அங்கேயே சிலையானது. பிறகு இன்னைக்கு நம்ம கரூர் பகுதியை சேர்ந்த பெரியசாமி வள்ளியம்மை என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவிங்க நம்ம மதுரை பகுதிக்கு வரும்போது இரவு உறங்குறாங்க. அப்படி உறங்கும் போது ஜடாமுடியோடு ஒரு உருவம் காட்சி கொடுத்து, 8 அடிக்கு கீழே நான் இருக்கேன், என்னைய தோண்டி எடுங்க அப்படின்னும் போது மறுநாள் அவங்க புருஷன் முன்னாடின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஊருக்காரங்க பூரா என்ன இது, வேற ஊருக்காரங்க வந்து இப்படி சொல்றாங்களே, அப்ப உண்மையாக வேற இங்க இருக்குமோ அப்படின்னு சொல்லி அப்படி தோன்றாங்க. அப்படி தோண்டி எடுக்கும் போது எடுக்கப்பட்ட சிலனா இன்னைக்கு நம்ம பாண்டி முனீஸ்வரர் என்ற பெயரோடு நம்ம ஐயா பாண்டி ஐயாவை கும்பிட்டுக்கிட்டு. யாரு, முகப்பிறவியில நெடுஞ்செழிய பாண்டிய மன்னன், இந்த பிறவியில பாண்டிச்சாமியா இன்னைக்கு இருந்து நம்ம அத்துணை மக்களுக்கும் கேட்பவர்களுக்கு நல்ல வரத்தை தந்து நியாயமான தீர்ப்பை சொல்லி உட்கார்ந்துருக்கார். வருஷம் பூரா கெடா விட்டு. யாரு கெடா விட்டு? பாண்டிகா பாண்டி சைவசாமி. கெடா விட்டுறது யாருக்கு வெட்டுறான்? உள்ள இருக்க சமய கருப்புக்கு. ஏன்னா பாண்டி ஐயாவை தாண்டி உள்ள போகும்போது நடுவில் இருக்கவர் யாரு? ஆண்டிச்சாமி. அதுக்கப்புறம் அவர் இருக்கிறவரு சமய கருப்பேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாண்டி கோயில பாருங்க, சமய கருப்பனோட தலை தனியா இருக்கும், முண்டம் தனியா இருக்கும், ஒரு உருவமா இருக்கு. என்னன்னா அந்த காலத்துல வெள்ளைக்காரர் ஒருத்தர் வேட்டைக்கு போனாராம். அப்படி வேட்டைக்கு போகும்போது பயங்கரமான காடு அந்த காலத்துல. அப்ப உள்ள வேட்டைக்கு போகும்போது என்ன, சமய கருப்பா உன்னை யாரு என்ன கேட்டாலும் பதில் சொல்லுவியாம்ல, நான் உள்ள வேட்டைக்கு போறேன், எனக்கு வேட்டையில இன்னைக்கு என்ன சிக்குன்னாராம். இவர் எந்த பதிலும் சொல்லலாம். உள்ள போனாரு, எதுவுமே கிடைக்கல. கோபத்துல வந்தவர் தலை தனியா முண்டம் தனியா வெட்டிவிட்டார். அப்படி வெட்டின வெள்ளைக்காரருக்கு கண்ணு தெரியாம போச்சான். அப்படி வரலாறுகள் கதைகள் உண்டு. அதனாலதான் இன்னைக்கும் பாண்டி கோயில்ல இருக்க சமய கருப்பனுடைய தலை தனியா முண்டம் தனியா இருக்கு அப்படின்னு கதை சொல்றாங்க. அதே மாதிரி எடுத்துக்கோங்க.
சரி சரி